ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேட்டரில் வெற்றிகரமாக 300 கோடிக்கு மேலே வசூல் செய்த படம் தாங்க கருப்பு திரைப்படம். இந்த படம் என்ன கதைன்னு சுருக்கமாக பார்த்தா, இது நீதிமன்றத்தோட கதையும் தெய்வீக மாஸ் நிறைந்த கதையுமாக இருக்குங்க. ஒரு தந்தை தன் மகளுக்காக மருத்துவ செலவுக்கு நீதி தேடி கொண்டு போக கதை தாங்க இது. அவருடைய நகையை தொலைச்சிடுவார். அந்த நகையை மீட்டு எடுக்கிறதுக்காக போலீஸ்காரர்கிட்டையும் நீதிமன்றத்திலையும் வக்கீல்கிட்டையும் போராடி வாங்குற கதை தாங்க இந்த கதை. அது மட்டும் இல்லாதுங்க, அந்த நீதிமன்றத்தில் என்னென்ன ஃப்ராட்தனை பண்ணுறாங்க, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, நீதி கிடைக்காது எப்படி மக்கள் போராடுறாங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத எடுத்துக்காட்டுற படம் தாங்க கருப்பு மூவி. அதில் தெய்வம் காப்பாற்றுற மாதிரி தான் வந்திருக்காங்க. இதில் முக்கிய கதாபாத்திரம் சூர்யா நடிச்சிருக்காரு. கருப்பு தெய்வீக வடிவாக மனித வடிவாக நடிச்சிருக்காரு. த்ரிஷா வக்கீலாக ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி நெகட்டிவ் ரோல்ஸில் செமையாக மாஸ் காட்டியிருக்காருங்க. இந்த கருப்பு மூவி எந்த ஹீரோவுக்கு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு மாசாக காட்டியிருக்குமா என்னன்னு தெரியாதுங்க, சொல்ல முடியாது. ஏன்னா சூர்யா சாருக்கு அப்படி ஒரு மாசான அவருடைய ஃபேஸ் கட்லேருந்து செம ஆக்ஷன் தெய்வீக வடிவு செம்மையாக காட்டியிருப்பாருங்க. செம ரோலுங்க. இது மட்டும் இல்லாத இந்த படம் லாஸ்ட்டில் தெய்வம் போராடி எப்படி மக்களுக்காக நீதி வாங்கி தராங்க, என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அது தட்டி கேட்கறதுக்காக முக்கிய கதையாக இது எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், செம மாஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் கலந்த கலவியாக இருக்குங்க. நீதிக்கு எதிராக துரோகத்தை எரித்து கொள்ளு தெய்வீக காட்சி நெருங்கிய காட்சியாக செமையாக அமைஞ்சிருக்குங்க. நீதிமன்றத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற கருத்தை எல்லாமே தெளிவாக சுருக்கமாக எடுத்து காட்டின காட்சி தாங்க இந்த கருப்பு மூவி. அது மட்டும் இல்லை, கருப்பன் சாமி எப்படி இந்த நீதியை காப்பாற்றுது, எப்படி அநியாயம் பண்ணுறவங்க இப்படி எல்லாம் எடுத்து காமிக்கிறது தாங்க இந்த மூவி. இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, இது செமையான மாஸ் என்டர்டைன்மெண்ட் கதையாக இருக்குங்க. கொஞ்சம் போர் அடித்தாலும், ஏன்னா செம மாஸ் காட்டியிருப்பாருங்க. ஆர்ஜே பாலாஜிலேருந்து சூர்யாலேருந்து த்ரிஷாலேருந்து செமையாக நடிச்சிருப்பாங்க. சூர்யா சாருக்காக இந்த படம் போய் பார்க்கலாங்க, அவ்வளோ செமையாக கலக்கியிருப்பாருங்க. இது மக்கள் என்னென்ன ரிவ்யூ சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் மாஸ் என்டர்டைன்மெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் நீளமாக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இல்லைங்க, நீங்கள் போய் இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு செமையாக இருக்குங்க. இந்த படத்தை போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.